நிலாக்கள் மட்டும் பழைய இடத்திலேயே. பின் எந்த ஒரு சிறு மாலுக்கும் இடைஞ்சல் ஏற்படாத ஒரு தூரத்தை பிதா தேர்ந்தெடுத்து அங்கு நிறுத்தினார். இப்போ வியாழனை பிரித்தாயிற்று. இதை கேவாக்க வேண்டுமே. 20 லட்சம் பிதாக்கள் வேண்டும் ஒளியேற்ற. இங்கு கோஸ்ட் யோசித்தார். என் ஆதரவாளரிடம் பிதா பொறுப்பை ஒப்படைக்கலாமே. தவறு. உங்கள் ஆன்மாக்கள் தாங்க மாட்டார்கள். பூமியில் மீதமிருக்கும் ஆன்மா பொறுப்பாளர்களை மேலே அழையுங்கள். 38 மிசோனாக்களில் உள்ள பிதாக்களை அழைப்போம். வாடியாவிடமும் கேட்போம். சம்மதித்து ஏற்பாடாயிற்று. இப்போது வியாழன் ஒளி பெற வேண்டும். கோஸ்ட் மோகனா மற்றும் அவருக்கு ஆதரவு காட்டும் அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவரும் வியாழனில் கூடினர். பிதா கோஸ்டிற்கும் மோகனாவிற்கும் ஒரு இடத்தை காட்டி அமரச் செய்தார். தானும் அங்கேயே அமர்ந்தார். இதனால் 20 லட்சம் ஒளி ஆன்மாக்களை வியாழன் என்ற கடுகு தாங்குமா என்று நொடியும் சிந்திக்கவில்லை. ஒரு புது வாடியாவிற்கு நடத்தப்படும் எல்லா சடங்குகளும் நடத்தப்பட்டன, வஞ்சகம் துளியுமின்றி. அந்த நாள் வந்தது. 12 லட்சம் ஒளி ஆண்டு வேகத்தில் ஆன்மாக்கள் மிகச் சரியாய் வியாழனில் புக. அந்தோ பரிதாபம்! வெடித்த துகள்கள் இந்த காமின்ஸ் முழுவதும் உதிர்ந்தது. கருகப்பட்ட ஆன்மாக்கள் மிசோனா முழுவதும் சிதறினார்கள். இலக்கு தப்பாமல் கோஸ்ட் மோகனா நம் பூமியில் விழுந்தார்கள். விசாரணை எதுவும் இல்லை. திட்டம் தோல்வி அடைந்தமைக்கு வருந்துகிறோம். ஆழ்ந்த அனுதாபங்கள் என்றார் பிதா. நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட கியாவோ மாலோ தனி வாடியாவாகவோ என்னென்ன வளர்ச்சி வேண்டும், எத்தனை கோடி கோடி பிதாக்கள் வேண்டும், என்னென்ன தியாகம் வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மிசோனா வாடியாவாகும் வரை, அதுவரை மனிதர்கள் அஞ்சும் பேய்களாக கிரகங்கள் சுற்றுங்கள். கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின் என்றோ புதிதாய் மீண்டும் வியாழன் வர நினைவார்த்தமாய் கோஸ்ட் மோகினி அங்கே சுற்றி கொண்டு அலைகிறார்கள். இது எப்போது வாடியாவாகும்? கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறார்கள்? நட்சத்திராவிற்கே வெளிச்சம்.